ஒருத்தர்கிட்ட நம்ம உதவின்னு கேட்கும்போது அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா நமக்கு செம்மையான கோவம் வரும்ல. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கே புரியும். 100 days 100 குட்டி ஸ்டோரி சேலஞ்சில் இன்னைக்கு டே 84. ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ஆத்தங்கரையில 2 பெரிய மரங்கள் இருந்தது. ஒரு குருவி முதல் மரத்துக்கிட்ட போயிட்டு மழைக்காலம் வேற வரப்போகுது, உன்கிட்ட நான் ஒரு கூடு கட்டிக்குவான்ட்டு கேட்டுச்சு. அதுக்கு முதல் மரம் மறுத்துடுச்சு. குருவி அதே விஷயத்த 2வது மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சு. அந்த மரமும் சரின்னு சொல்ல குருவி தான் குழந்தைகள் கூட கூடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் அந்த ஊர்ல செம்மையான மழை பெய்யுது. அன்னைக்கு பெஞ்ச மழையில ஆத்துல வெள்ளம் உருவாக்கி முதல் மரத்தை அடிச்சுட்டு போகுது. இதை பார்த்து அந்த குருவி, நான் கூடு கட்ட வரேன்னு சொன்னப்போ நீ முடியாதுன்னு சொன்னல, அதான் உனக்கெல்லாம் இதெல்லாம் நல்லா வேணும் அப்படின்ட்டு சொல்லிச்சான். அதுக்கு அந்த மரம், நான் பல வருஷம் வாழ்ந்துட்டேன், முன்ன மாதிரி எனக்கு பலம் இல்ல, இந்த மலைக்கு நான் தாங்க மாட்டேன்ட்டு எனக்கே தெரியும், அதனால நீ கேட்கும் போது நான் முடியாதுன்னு சொன்னேன். இப்போ நீயும் உன்னோட குழந்தைகளும் நல்லா இருக்கீங்களே, எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டு சொல்லிச்சு. இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்ல யார்கிட்ட நம்ம உதவின்னு கேட்கும்போது அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள தப்பா நினைக்க வேணாமே. ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா தானே இருக்குன்னு நமக்கு தோணும். ஆனா அவங்களோட வலி, அவங்க ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.